வெல்கம் டு ஆக்டிவ் கான்டெக்ட் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ நேற்றுக்கு நம்ம ஷார்ட் ரேஞ்ச் அதோட டாப் அண்ட் பாட்டம் அந்த லெவல்ஸ் மட்டும் எடுத்திருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒயிட் எட்ஜ் ஷார்ட் எட்ஜோட மிட் வந்து நம்மளுக்கு 600. ஏன்னா 24,600 வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராடல் இருந்தாங்க. ஸோ 24,600ன்றது ஷார்ட் எட்ஜோட மிட்டு. அதுதான் நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸும். அடுத்ததாக நம்மளுக்கு ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட் அப்படின்றது நம்மளுக்கு 24,750. ஷார்ட் ரேஞ்சுடைய டாப் வந்து 24,829. இப்போ இதில் நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம், ஒரு ஆப்ஷன் பையரா மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிட்டாங்க. ஓப்பனுக்கு அடுத்ததான் நம்மளுக்கு கீழே இருக்கக்கூடிய லெவல் அப்படின்றது ப்ரீவியஸ் க்ளோஸ். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஓப்பன். அப்போ ஓப்பன் ஆனவங்க ப்ரீவியஸ் க்ளோஸை கடக்காமே திருப்பி ஓப்பனை கட் பண்ணுறாங்க. ஸ்பாட்டும் கட் பண்ணுறாங்க, ஃபியூச்சரும் கட் பண்ணுறாங்க. சரிங்களா? அதை வந்து கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். அப்போ ஸ்பாட்டும் கட் பண்ணி ஃபியூச்சரும் கட் பண்ணாங்க அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு எஸ்எல். அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ் தான் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸாக அந்த இடத்துல உட் ஆகுது. இந்த லோ கூட கிடையாது, ப்ரீவியஸ் க்ளோஸ் தான் டைரெக்டாக நம்மளுக்கு ஸ்டாப் லாஸே. அப்போ ஸ்டாப் லாஸ் இங்கேன்னா அடுத்த டார்கெட் நம்மளுக்கு எங்கே இருக்கும்? ஒன்று ஒயிட் எட்ஜோட மிட்டு, அடுத்த ஷார்ட் ரேஞ்சோட டாப். இவ்வளவுதான். இதில் இந்த செகண்ட் 5 மினிட்ஸில் ஆப்ஷன் பையரா நீங்கள் வந்து ஸ்பான்டேனியஸாக டெசிஷன் எடுக்கணும். ஆப்ஷன் பையரா வந்து நீங்கள் ஸ்பான்டேனியஸாக இந்த டெசிஷன் எடுக்க தெரியணும். இல்லை அப்படின்ற பட்சத்தில் நமக்கு அந்த இடத்துல என்ட்ரி கிடைக்காது. அப்புறம் நீங்கள் எங்கே போய் என்ட்ரி? இங்கே போய் எடுக்கணும்னு நினைப்பீங்க. இதில் எடுத்துருக்கலாம், இல்லை இதில் எடுத்துருக்கலாம், இல்லை இதுக்கப்புறம் இருக்க இதில் எடுத்துருக்கலாம். இங்கெல்லாம் ப்ரீமியம், இந்த இடத்துல ப்ரீமியம் கொடுத்துருப்பாங்க சரிங்களா, ஆனால் கம்மியாக கொடுத்துருப்பாங்க. இங்கே கொடுத்துறதுக்கு இங்கே திருப்பி கரைச்சிருப்பாங்க. அப்போ ஒரு ஒரு ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நியர்பை ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல நம்ம கண்டுபிடிக்க பார்க்கணும். அதுக்கு தான் இந்த கால்குலேஷன்ஸ்லாம், ஒரு டேபிளை வச்சு கால்குலேட் பண்ணுறதுலாம் அதுக்கு தான். இதை நீங்கள் பார்த்து பழகிட்டீங்க அப்படின்னா ஒரு ரேஞ்ச் செட் ஆகி ஸ்டார்ட் ஆகும்போதே நீங்கள் மேக்ஸிமம் ப்ரெடிக்ட் பண்ணலாம். இதில் செல்லருக்கு பெரிய ப்ராப்ளமே கிடையாது. செல்லர் வந்து இங்கே போய் கூட புட் ஆப்ஷன் செல் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ஓவரால் இங்கே முடிஞ்சதுக்கு ப்ராஃபிட் தான். ஆனால் பையர் நீங்கள் இங்கே போய் முடிஞ்சிருந்தாலும், இங்கே போய் வாங்கியிருந்தாலும், திருப்பி இங்கே வரும்போது எஸ்எல், திருப்பி இந்த ஏற்றத்தில் வாங்கியிருந்தாலும் இங்கே போயிருக்கும்போது முடிஞ்சிருக்க இடத்த கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கம்மியான ப்ராஃபிட் தான் இருக்கும். சரிங்களா? அப்போ ஒரு செல்லரை விட செல்லர் ஹையில் செல் பண்ணுறாங்க அப்படின்றது விஷயம் கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு பையராக இருக்கீங்கன்னா நீங்கள் லோவில் பை பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ இதுக்கு மேலே போய் நீங்கள் பை பண்ணியிருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படின்றது கம்மியாக இருக்கும். ரெண்டாவது அடுத்த கட்ட நகரும். நீங்கள் இப்போ ஒரு 1:1 வைக்கிறீங்க அப்படின்னா அந்த 1:1க்கு அடுத்த தடவை அதே 1:1 ஆக்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கு ட்ரேட் கிடைக்காது. இதில் எடுத்த ப்ராஃபிட் அங்கே போய் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்க முடியாது. இது வந்து அடுத்த நாளுக்கு சொல்கிறேன், ஒரே நாளுக்கு சொல்லலை. ஆப்ஷன் பையர்ஸ் வந்து எப்போவுமே வந்து ஒரு நாளைக்கு 1 or 2 இவ்வளவு தான் ட்ரேட்ஸே இருக்கணும். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், 30 ட்ரேட் 40 ட்ரேட்லாம் எடுக்கிறீங்க. அப்படிலாம் எதுக்குன்னே தெரியல. அதெல்லாம் புரோக்கரேஜ்காரன் தான் சாப்பிட்டு போவான் நம்மளோட பணத்தை. வந்து தேவையில்லாத வேலைகள் அது. அப்போ முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்டார்டிங்லேயே ப்ரெடிக்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். இல்லை அது ப்ரெடிக்ட் பண்ண முடியல, ஒரு ட்ரேடில் எனக்கு லாஸ் ஆகுது அப்படின்னா அடுத்த என்ட்ரி கிடைக்குமான்னு வெயிட் பண்ணணும். இல்லை அப்படின்ற பட்சத்தில் அன்னைக்கு ஆப்பே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிருங்க. இன்னைக்கெல்லாம் மார்க்கெட் மேலே தான் போயிருக்கு. ஒருத்தர் வந்து கால் ஆப்ஷன்ஸ் தான் அகைன் பை பண்ணியிருக்காரு, ஆனால் லாஸ், ஓவரால் வந்து லாஸில் முடிச்சதா சொன்னார். காரணம் இந்த ரேஞ்சை பார்க்கவே இல்லை. இந்த இடத்துல போய் காலை பை பண்ணிட்டு திருப்பி இங்கே போய் காலை பை பண்ணி கிட்டத்தட்ட 20 ட்ரேடுக்கு மேலே பண்ணி. அப்போ எதுக்கு அவ்வளோ ட்ரேட்ஸ் நம்ம பண்ணணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. ரேஞ்ச் முதல்ல தெரிஞ்சால் நீங்கள் அதுக்குள்ளே இருக்க ட்ரேட் எவ்வளோன்றது தெரிஞ்சிடும். மார்க்கெட் அதே மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் ஆகுதுன்னா உடனே இப்படி போயிடாது, டக்கு 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 டக்குன்னு போயிடாது. இந்த மாதிரி ஏற்றமும் இறக்கமும் கொடுத்து தான் போகுன்றதை புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த இறக்கம் எங்கே இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். இப்போ இதில் எடுத்துக்கங்க, ஓப்பன் ஆகிட்டு ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் வராமல் திருப்பி ஓப்பனை கட் பண்ணி நமக்கு ஒயிட் எட்ஜோட மிட்டை கட் பண்ணி ஷார்ட் ரேஞ்சோட டாப்பில் ரெசிஸ்டன்ஸை எடுத்து
திருப்பி ஒயிட் எட்ஜோட மிட்ல சப்போர்ட் எடுத்து திருப்பி போய் கட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தான் லெவல்ஸ் அமையும். அப்போ அது எந்த இடம்ன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட் அபவுட் வெறும் ட்ரெண்ட் லைன் வரையில் மட்டும் ட்ரெண்ட் லைன்லாம் இது நம்ம மார்க்கெட்டுக்கு சத்தியமாக வேலைக்கு ஆகாது. நீங்கள் இதில் போய் எப்படி போய் எடுப்பீங்க? இப்போ இந்த இடத்துல போய் 1 2 தடவை இங்கே டச் பண்ணிட்டு மறுபடியும் இங்கே டச் பண்ணி சப்போர்ட் போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே போயிடும். புரிஞ்சுதுங்களா? அப்போ இதெல்லாம் அந்த ட்ரெண்ட் லைனு சார்ட் பேட்டர்ன்லாம் இங்கே சூட்டே ஆகாது நம்ம மார்க்கெட். ஜஸ்ட் இது என்னன்னு தெரிஞ்சுக்க. ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ்னா என்ன? கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படின்றது நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த காமிக்கிறது தான் கேண்டில் ஸ்டிக்ஸ். அடுத்து நடக்க போறத சொல்லக்கூடியது கேண்டில் ஸ்டிக்ஸ் கிடையாது. 5 மினிட்ஸ் கேண்டில்ல வந்து இந்த இடத்துல ஒரு நல்ல செல் விழுந்திருக்கு. திருப்பி ஏன் மார்க்கெட் மேலே போச்சு? சைட்வேஸில் போச்சு. சைட்வேஸில் முக்கியம். நீங்கள் ஆர்எஸ்ஐ எடுத்துக்கோங்க, கேண்டில் ஸ்டிக்ஸ் எடுத்துங்க. சைட்வேஸில் ஏன் போகுது? நம்ம மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் சைட்வேஸில் தான் இருக்குது. அப்போ அந்த சைட்வேஸில் போகிறதுக்கான கேண்டில்னு ஏதாவது இருக்கா? உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அது எந்தெந்த இடத்துலலாம் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அதெல்லாம் மேக்ஸிமம் ஒர்க் அவுட் ஆகாது. நமக்கு முழுக்க இங்கே செல்லர்ஸுடைய டேட்டா தான் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதுலேருந்து தான் நம்மளுக்கு இந்த ரேஞ்சஸ்லாம் கிரியேட் ஆகுது. அப்போ செல்லர்ஸுடைய டேட்டா எங்கே கிடைக்குது? நம்மளுக்கு இங்கே டேபிளில் கிடைக்குது. அப்போ இன்னைக்கு க்ளோசிங் டேபிளில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 24,859 முடிச்சுட்டு 25,000 கால், 24,900, 24,800, 24,800, 25,500. அது ஒரு ஃபார் ஓடிஎம். ஸோ இங்கே இருக்கிறது வந்து நம்மளுக்கு வேல்யூ இல்லை, அதை எடுக்க வேணாம். அதுக்கடுத்தா நம்மளுக்கு 24,700. ஸோ இதுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பாருங்கள். இப்போ 24,700 டு 24,900. அப்போ என்ன ஆச்சு? கீழே 24,700, மேலே 24,900 வச்சுக்கலாம் ஒரு ரேஞ்ச். அதனுடைய மிட் 24,800. அப்போ அந்த 24,800ல ஸ்ட்ராடல் இருக்கா? அதே மாதிரி 24,800 ப்ளஸ் 24,900. அப்போ 24,850 அங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா? வைடராக ஒரு எட்ஜ் எடுத்தீங்கன்னா 24,700 டு 25,000. அப்போ அதனுடைய மிட் பாயிண்ட் 24,850. அதே இடத்துல தான் மார்க்கெட் க்ளோசிங். அப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா 24,800, 24,850 இந்த லெவலுக்கு மேலே இருந்தால் எஸ்டர்டே ஹையை கட் பண்ணி 25,000 ரீச் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ். இந்த 2 லெவலுக்கும் கீழே இருந்துட்டால் இந்த இடத்துல 24,700 ரீச் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ். இவ்வளவுதான். அப்போ திங்கக்கிழமை மூமெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஓப்பனில் ஒரு ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட்டில் மூமெண்டம் கிடைக்கிறதுக்கு இதைத்தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். அதுக்கடுத்ததான் அந்த ரேஞ்சை போய் செட் பண்ணதுக்கு அப்புறம் டேபிள் வேற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஏன்னா இங்கேருந்து இந்த மூவ்மெண்ட் நடக்குது அப்படின்னா, சரிங்களா, மார்க்கெட்டில் இங்கேருந்து இந்த மூவ்மெண்ட் நடக்குது அப்படின்னா, நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மூவ்மெண்ட் இந்த இடத்துல போய் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டேபிள் கிரியேட் ஆகும். நீங்கள் கரெக்டாக பாருங்கள். இந்த ஷார்ட் ரேஞ்சுடைய டாப்ன்ற ஒரு விஷயத்தை முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன பாக்ஸ்குள்ளே தான் மார்க்கெட் ரன் ஆயிருக்கு. ஏன்னா இங்கே போய் முடிச்சுட்டு திருப்பி நம்மளுடைய என்னாச்சு, ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட்ல சப்போர்ட் எடுத்து போனதுக்கப்புறம் டேபிள் கிரியேட் ஆகி இதுக்குள்ள ஒரு டேபிள் செட் ஆயிருக்கு. அந்த டேபிள் தான் 800 ஸ்ட்ராடல் அண்டு 900ஓட ஸ்டாப். கீழே 800 ஸ்ட்ராடல் ஆகும், மேலே 900 ரெசிஸ்டன்ஸ் ஆகும் வச்சுக்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? இதுதான் விஷயம் மார்க்கெட்டில். இங்கேருந்து மூவ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் செட் ஆகி அதுக்குள்ளே ஒரு சைட்வேஸில் போகும். மேக்ஸிமம் நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே நம்மளுக்கு ஐவி காலையிலேருந்து ஓப்பன்லேருந்து ஏறின ஐவி இந்த இடத்துல கொஞ்சம் ட்ராப் அவுட் ஆகி திருப்பி கொடுத்து திருப்பி ட்ராப் அவுட் ஆயிடும். சரிங்களா? இதை புரிஞ்சுக்கணும். இதில் உள்ள இந்த மொமெண்டம், இதனுள்ள உள்ள சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். டேபிளுக்குள்ளே என்ன சைக்காலஜி இருக்கும்? ஒரு ரேஞ்ச், ஒரு ஆப்ஷனுக்கு ப்ரீமியத்தை கொடுக்குறாங்கன்னா கொடுத்துட்டே இருக்க மாட்டாங்க. கொடுத்துட்டு கரைச்சிட்டு அகைன் மறுபடியும் கொடுப்பாங்க. இல்லை அதுலேயே வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் டிகே பண்ணிட்டு போயிடுவாங்க. இதில் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ 800 கால் ஆப்ஷன் உங்களுக்கு 250 ரூபாயில முடிச்சிருக்காங்க. மார்க்கெட் வந்து மேலே வச்சு இந்த ஹை வந்து 900. சரிங்களா? அப்போ அங்கேருந்து ஐடிஎம் கால் ஆப்ஷன் தான். ஆனால் அவங்கள்ட்டே 50 பாயிண்ட்டை காணும். ஹையிலேருந்து 50-60 பாயிண்ட் பக்கம் நம்மளுக்கு டிகே நடந்திருக்கு. ஸோ இதற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ நியர்பை ரேஞ்சில் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா? அப்போ 24 இந்த ஷார்ட்டாக ஒரு எட்ஜ் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு 24,800 டு 24,900 அப்படின்னு வச்சுட்டா 24,800 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 167 அப்படின்னா
24,633. இது வந்து ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம். அடுத்து 24,900 காலுடைய க்ளோஸ் வந்து 192 அப்படின்னா 25,092. இது ஷார்ட் ரேஞ்சுடைய டாப். அப்போ இதுக்கு மேலே இதை ஒய்டராக ரேஞ்ச் எடுத்தால் என்ன இருக்குது, அதுக்கு மேலே போகிறதுக்கு மார்க்கெட் என்ன மாதிரிலாம் பண்ணுவாங்க. ரெண்டாவது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், மார்க்கெட் வந்து மேலேயே போனாலும் ஒரு ப்ரீமியம் அப்படின்றது ஏறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவ்வளோதான். இப்போ இந்த ப்ரீமியத்துக்கு ஒரு கணக்கீடு இருக்குது, சரிங்களா. ஒரு ப்ரீமியம் வந்து ஒரு நாளைக்கு சம்ஹவ் இந்த லெவல் தான் ஏறணும், இதுக்கு மேலே ஏறக்கூடாது அப்படின்ற மாதிரி இல்லை. அதுக்கு மேலே ஏறினாலும் திருப்பி அந்த இடத்துல சைட் வைஸ் போட்டு அந்த ப்ரீமியத்தை டிகே பண்ணுறது பார்ப்பாங்கன்னு. அப்போ ப்ரீமியம் ஏறக்கூடிய ரேஞ்ச் அப்படின்றது இதோட முடிஞ்சுது, சரிங்களா. மேக்ஸிமம் இதோட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஏற்றம் கொடுத்து அதுக்கப்புறம் அதை டிகே பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் ப்ரீமியம் லோவிலேருந்து எவ்வளோ ஏறி இருக்குன்றதை நீங்கள் கால்குலேட் பண்ணால் கூட தெரிஞ்சிடும், சரிங்களா. இது எல்லாத்தையும் தான் நம்ம வந்து டீப்பாக ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் நம்மளுடைய மந்த்லி கிளாஸஸில். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே அதில் வந்து ஆப்ட் ஆகும். இதில் இருக்க எல்லா டாபிக்ஸையும் கம்பைன் பண்ணி மார்க்கெட்டை எந்தெந்த இடத்துல என்னென்ன விஷயங்களை பார்க்கணும் அப்படின்றத நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் சொல்லி கொடுக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி மந்த் ஆன் மந்த் ஃபர்ஸ்ட் வீக் வந்து நம்ம நடந்துட்டுருக்கு. இது வாரத்தில் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் எல்லா சண்டேஸும் இருக்கும். ஒரு மாதம் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா சண்டேஸும் ஈவினிங் 2 to 3 hours இந்த செஷன் இருக்கும். மேக்ஸிமம் 4 to 5 செஷன்ஸ் இருக்கும். இதில் எல்லாத்துலேயுமே இந்த டாப்பிக்கை வந்து நம்ம கவர் பண்ணிடுவோம். இதை கவர் பண்ணது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக உங்களுக்கு வரக்கூடிய டவுட்ஸை நீங்கள் வாட்ஸ்அப் மூலயமா காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் 3 months ஒன்ஸ் வந்து நம்ம மேக்ஸிமம் 3 to 4 months ஒன்ஸ் வந்து நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு சின்ன என்ன சொல்கிறது ஒரு ரிவ்யூ மாதிரி நம்ம வச்சு காண்டாக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ விருப்பம் உள்ளவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸஸ்க்கான டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க. நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஸோ எல்லாத்தையும் நான் ஓப்பனாக யூடியூப்பில் சொல்ல முடியாது, சரிங்களா. அடுத்ததாக ஐவியும் பக்கம் பார்க்கும்போது நம்மளுக்கு கால் சைடு 15, புட் சைடு 16. அப்போ நேத்திக்கு வந்து ஒருத்தர் வந்து 15, 14 அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க. இன்னைக்கு 15, 16 இருக்காங்க. அப்போ நாளைக்கு ஓப்பனில் எப்படி ரியாக்ட் ஆக போகிறாங்கன்னு. ரெண்டாவது நம்மளுக்கு இந்த வீக்கில் ஸ்டார்டிங்கில் எடுத்துக்கக்கூடிய அந்த ஒயிட் எட்ஜோட மிட் 24,750 இருக்குது. அதை தாண்டி நிற்கிறனால 25,000 ரீச் பண்ணுறதுக்கு ஒரு பை சான்ஸ் இருக்குது. ஆர்எல்ஸ் அங்கே போய் கூட நியர்பை நம்மளுக்கு ஓப்பன் ஆகலாம். ஸோ பேங்க் நிஃப்டி அதை பொறுத்து பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு 55,398. அப்போ 55,000 ஸ்ட்ராடல் தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அந்த ஸ்ட்ராடலுக்கு கட்டுப்பட்டு தான் மார்க்கெட் வந்து அதுக்குள்ளே தான் இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்கூட 55,000 புட் ஆப்ஷன், 55,500 கால். ஏன் இதை எடுக்கிறோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து 55,390 இதுக்கு இடையில தான் மிட்ல தான் இருக்குது. அப்போ இந்த எட்ஜவை எடுத்துக்கலாம். இந்த எட்ஜுக்கும் மிட்ல அதுக்கு மேலே மார்க்கெட்டை முடிச்சுக்கிறாங்க. அப்போ 55,500 காலுடைய க்ளோஸ் வந்து 475 அப்படின்னா 55,975. ஸோ இந்த 288 300 மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 54,700 வச்சுக்கலாம், இல்லை 54,720 சம்திங். ரெண்டாவது இவங்களுடைய இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி பார்க்கணும். அண்ட் இவங்களுக்கு வந்து அந்த எஸ்டர்டே ஹை அண்ட் லோ அண்ட் ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படின்ற விஷயம்லாம் எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ இவங்களுக்குமே ஒரு பர்சன்டேஜ் வைஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அதுவுமே நம்ம கிளாஸஸில் இருக்குது. ஸோ அந்த பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது பேங்க் நிஃப்டிக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பேங்க் நிஃப்டியில் நம்ம பெரிய மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்றனால பெரிய ரேஞ்ச் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்காது. ரேஞ்சே இருந்தாலும் அதை வந்து கால்குலேட் பண்ண முடியாது, ஏன்னா ப்ரீமியம் அப்படின்றது ஹையராக இருக்கும். அப்போ அதில் பர்சன்டேஜ் வைஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது நம்ம ஓரளவுக்கு ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நன்றி, வணக்கம்.